கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைக்காவதாக இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார். நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய அவமானங்கள் எல்லாம் அது கடந்த காலம். இங்கு வேற இந்த சத்தியத்தை கேட்கிற இந்த செகண்ட் வேற நமக்கு பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கடந்த காலமாய் மாற்றி ஆண்டவர் நிகழ்காலத்துல நம்மை கனித்தர செய்து வருங்காலத்துல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சனா மாற்றுகிற கர்த்தர். ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 வசனம் பாருங்க. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவனை எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. இதை விட வேற ஒன்றும் இல்லை. யோசேப்பு கடந்த காலங்களில் அவனுடைய சகோதரர்கள் பாருங்க மனம் அடிவாக்கினாங்க, சோர்ந்து போக செய்தாங்க, அவனுக்கு மேல கடுமையான வார்த்தைகளால் எய்தார்கள், பகைத்தார்கள், அவனை குழியில தூக்கி போட்டாங்க, வித்தாங்க. ஆனா அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. யோசேப்புக்கு தரிசனம் என்ன நிறைவேறல என்று அதுல உறுதியா இருந்தான். கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை தந்தார், அது இன்னும் நிறைவேறல, அதுல உறுதியா இருக்கிறார். அவனை எவ்வளவு பகைத்தார்களோ அவ்வளவாய் கர்த்தர் எகிப்துல கொண்டு போய் வளர செய்தார். அதே போல அந்த தேவன் இன்று ஜீவிக்கிறார். நேற்று வரை நீங்க வேண்டாத ஆட்களா இருந்திருக்கலாம், அநேக கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம். யோசேப்பை போல, தாவீதை போல நீங்க பல சோதனைகளை சந்தித்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் சொல்றார், உங்க உங்க செடி சுவரின் மேல் படர செய்கிற கர்த்தர். இனி வளரும், இனி கனி கொடுப்பீங்க. இனி எதிர்காலத்துல பாருங்க, அவனை பார்த்து அவனுக்கு முன்னால வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள். இப்போ யோசேப்பு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சனாய் மாறினான். அதே போல உங்களை பகைத்தவங்க எல்லாம் உங்க காலடியில வருவாங்க. ஏசாயா 60 சொன்னது போல உங்க காலடியில வருவாங்க. நீங்க முக்கியமான நபராக அவங்க எடுத்து உங்களை பார்த்து உங்களை கனப்படுத்துவாங்க. அந்த நாள் இன்றிலிருந்து உங்களுக்கு துவங்குகிறது. அந்த நாளை கொண்டாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த காலத்துல நிறைய கஷ்டங்கள் பட்டோம்பா. இந்த நிகழ்காலத்துல சொல்லி இருக்கிறீங்க, உன் செடி படரும், சுவரின் மேல் படரும். எதிர்காலத்துல நீதான் முக்கியமான நபராய் அந்த குடும்பத்துல, அந்த சமுதாயத்துல, அந்த சபையில ஆண்டவரை எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதித்து நன்மை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.